இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிக்கோம். செஸ்ட் பெயின், கேஸ்ட்ரிக் பார்த்து மறுநாள் பார்த்தோன்னா அது பெரிய ஹார்ட் ப்ராப்ளம் வருது. அப்போ என்ன விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும்? எப்போ யாருக்கு அந்த இசிஜி அடுத்ததாக சில என்சைம்ஸ் ஏதாவது நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பரலை இது கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்றது? கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு நெஞ்சு வலியோ அது கேஸ்ட்ரிக் பெயினாகவே இருந்துட்டு போட்டும். ஆனால் சந்தேகத்துக்கு இடமா ஒரு நெஞ்சு எரிச்சலோ அந்த மாதிரி ஒரு பெயின் வந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அவரை எவாலுவேட் பண்ணி தான் சார் ஆகணும். ஈவன் தென் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு இசிஜி பக்கத்தில் எடுக்கிறாங்க, இசிஜி நார்மல்னா வீட்டுக்கு போக சொல்லக்கூடாது. இனிஷியலாக ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இசிஜி நார்மலாக இருக்கும். அது வந்து போக போக தான் எவால்வ் ஆகும். ஸோ எவ்ரி 20 மினிட்ஸு அடுத்த 2 மணி நேரத்துக்கு அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க அந்த இசிஜியை. செஸ்ட் பெயினோட வந்தோடனே அந்த என்சைம் டெஸ்ட் ஒன்று ட்ரோபோனின்னு பண்ணி பார்ப்பாங்க. நிறைய பேர் இந்த ட்ரோபோனின் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எடுத்து முடித்தோடனே நெகட்டிவாக இருந்தது வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா த ட்ரோபோனின் கேன் ரைஸ் இமீடியட்லி ஆஃப்டர் செஸ்ட் பெயின். உடனே ரைஸ் ஆகலாம், இல்லை 6 மணி நேரம் கழிச்சு கூட ரைஸ் ஆகலாம். அது ஸோ எந்த அளவுக்கு மசில் டேமேஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு ட்ரோபோனின் ரைஸ் ஆகும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இதுவே நெகட்டிவாக இருக்குது ட்ரோபோனின் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு கூட வர முடியாது.